பரிசுத்தர். இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு என்னென்றால் பரிசுத்தர். யார் பரிசுத்தர் என்றால் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். தேவ தூதர்கள் எல்லாருமே பரலோகத்தில் அவர் எப்படி புகழ்வாங்களாம்? சேனைகளின் கர்த்தர் நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லி அவரை புகழ்ந்து பாடுவார்கள். ஏன் அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லுகிறார்கள் என்றால், இந்த பூமியிலும் வானத்திலும் இந்த பூமியிலும் அதில் உள்ள எல்லாவற்றிலும் நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து பரிசுத்தர். அவரில் ஒரு பாவமும் இல்லை. அவருடைய இரத்தத்திலும் ஒரு துன்மார்க்கத்தனமும் கிடையாது. அவருடைய சரீரத்திலும் ஒரு துன்மார்க்கத்தனமும் கிடையாது. அவர் பரிசுத்தர். அதனால்தான் பரிசுத்த அலங்காரத்துடனே அவரை தொழுது கொள்ளுங்கள். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறார், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். ஏனென்றால் பரிசுத்தம் இல்லாதவன் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் ஜெபிக்கிற ஜெபம் கேட்கப்படாது. கர்த்தருடைய வேதத்தின் மேல பிரியம் வைக்கும் பொழுதுதான், கர்த்தருடைய வேதத்தில் பிரியம் வைத்து அதை தியானிக்க தான் நம்ம இருதயம் பரிசுத்தமாகும். ஐயோ அந்த தவறு செய்கிறோமே, ஐயோ இந்த தவறு செய்கிறோமே, பரிசுத்த வேதாந்தத்துக்கு விரோதமா செய்கிறோமே, அது தவறு என்று சொல்லி அவர் சந்நிதியில் நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது பரிசுத்தமாகும். அப்போ பரிசுத்தம் ஆகதான் தேவனிடம் நாம் நெருங்குவோம். ஏனென்றால் நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தமாயிருங்க. நான் பரிசுத்தரியா, என்னை விசுவாசிக்கிறவனோ பரிசுத்தமா இருக்க விரும்புகிறேன். நான் என்னென்ன கிரியைகளை செய்தனோ அதே கிரியைகளை என்னை விசுவாசிக்கிறவர்களும் செய்ய விரும்புகிறேன். என்ன கிரியை என்றால், நான் பரிசுத்தமா இருந்தேன், அதே போல நீங்களும் பரிசுத்தமா இருங்க. நான் உண்மையாக இருந்தேன், அதே போல நீங்களும் உண்மையா இருங்க. அதுதான் பரிசுத்தம். ஹல்லேலூயா. வெள்ளை சட்டையும் வெள்ளை பேண்ட்டும் போட்டுக்கிட்டு தயார நான் அந்நிய பாஷையில பேசிட்டு இருக்கிறது மட்டும் பரிசுத்தம் அல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி பரிசுத்தமா இருந்தாரோ அதே போல நீயும் பரிசுத்தமா இருப்பதுதான் பரிசுத்தம். ஆகையால் நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தமா இருங்க. பேச்சில பரிசுத்தமா இருங்க, உங்களுடைய பார்வையில பரிசுத்தமா இருங்க, உங்க சிந்தனையில பரிசுத்தமா இருக்கட்டும், உங்களுடைய நடக்கை பரிசுத்தமா இருக்கட்டும். மற்ற மனிதர்கள் முன்பதாக பரிசுத்தமா இருங்க. மனிதர்கள் பார்க்காமல் இருக்கும் பொழுதும் பரிசுத்தமா இருங்க. வேலை செய்கிற இடத்திலும் பரிசுத்தமாக உண்மையாக இருங்க. சிந்திக்கிற சிந்தனையிலும் பரிசுத்தமாக இருங்க. எண்ணுற எண்ணங்களிலும் பரிசுத்தமாக இருங்க. உங்க கிரியைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாக இருங்க. ஏனென்றால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தமாக இருங்க. ஏன் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்றால், பரிசுத்தம் இல்லாதவன் தேவனை தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் ஜெபிக்கிற ஜெபம் கேட்கப்படாது. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுக்கும் எனக்கும் எது அலங்காரம் என்றால், பரிசுத்தம் அலங்காரமாக இருக்க வேண்டும். அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். அப்படி இருந்து பாருங்களேன், அனுதினமும் அவரை நீங்கள் தரிசிப்பீங்க, அனுதினமும் அவரோடு உறவாடுவீங்க, அவர் உங்களோடு உறவாடுவார். இந்த வார்த்தையின் மூலமாக ஒருவேளை உன்னால பரிசுத்தமாக இருக்க முடியல, ஆனா விரும்புறேன், வேதத்தை படிக்கும் பொழுது ஐயோ நான் செய்யறதெல்லாம் தவறெல்லாம் இதுல போட்டிருக்கேன், என்னால மாற விரும்புறேன், ஆனா முடியலையே, பரிசுத்தமா இருக்கணும்னு முயற்சி பண்றேன், முடியலையே என்று சொல்லி நீ கண்ணீரோடோ அல்ல வேதனையோடு இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கலாம், கேட்டுக்கொண்டு இருக்கலாம். பேச்சில கூட பரிசுத்தமா இருக்கணும்னு நினைக்கிறேன், முடிய மாட்டேங்குது. பார்வையில, சிந்தனையில, நடக்கையில, கிரியையில, வேலை செய்யற இடத்துல, எல்லா இடங்களிலும் நான் பரிசுத்தமாக இருக்கணும் விரும்புகிறேன். தனிமையா இருக்கும் போது கூட பரிசுத்தமா இருக்க விரும்புகிறேன், ஆனா என்னால முடிய மாட்டேங்குதே என்று சொல்லி நீ காணப்பட்டு கொண்டே இருக்கலாம். நீ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் உன்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது
இரண்டாவதாக நீதியை குறித்தும் பாவத்தை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற பரிசுத்த ஆவியை நீ பெற்றுக் கொள்ளும் பொழுது அவர் சந்நிதியில் உன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுத்து அவர் நடத்தும்படி ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் பார்த்துக் கொள்வார். தைரியமா அவர் சந்நிதியில வா, அவரிடம் எல்லாவற்றையும் சொல்லு. மற்ற மனிதர்களிடம் சொல்லாத, இயேசு கிறிஸ்துவிடம் சொல்லு. உன்னை அருகில இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்று விசுவாசத்தோடு அவரிடம் மட்டும் சொல்லு. அவர் உன் வாழ்க்கையை பரிசுத்தமாய் மாற்றுவார். உன் பேச்சை பரிசுத்தமாக, சிந்தனை எல்லாவற்றையும் பரிசுத்தமாக மாற்றுவார். ஏனென்றால் அவர் பரிசுத்தர். அவர் பிள்ளைகளும் பரிசுத்தமாய் இருக்கணும் தான் அவர் விரும்புகிறார். நீ அவர் பிள்ளை, அதனாலதான் அவன் இருதயத்துல அந்த எண்ணம் குற்ற உணர்வு உண்டாக, ஐயோ என்னால் பரிசுத்தமா வாழ முடியலையே அப்படின்னு. அப்ப நீ அவரிடம் கேட்கணும், மற்ற மனிதர்களிடம் போகக்கூடாது. இயேசு கிறிஸ்துவிடம் வந்து, இயேசுவே என்னால முடியலப்பா, பரிசுத்தமா வாழணும்னு விரும்புறேன், என்னால முடியல. பரிசுத்த வேதாகமத்தின்படி வாழ விரும்புறேன், என்னால முடியல. பரிசுத்த வேதாகமத்தின்படி பேச விரும்புறேன், என்னால முடியல. பரிசுத்தமா பேச விரும்புறேன், முடியல. பரிசுத்தமா சிந்திக்க விரும்புறேன், முடியல. பரிசுத்தமாக பார்க்க விரும்புறேன், முடியல. என்னை முழுவதும் ஒப்பு கொடுக்கிறேன். என் மாம்ச கிரியைகள், என் மாம்ச குணங்கள் எல்லாம் மாற்றுங்க. ஆவியின் கனிகளால் என்னை நிரப்புங்க, என்னை பரிசுத்தமா வைங்க. அவரிடம் கேட்கும் பொழுது நிச்சயமாக உன் வாழ்க்கையை மாற்றுவான். பழைய அசுத்த கிரியைகள், பழைய அசுத்தமான பார்வை, பழைய அசுத்த செயல்கள், பழைய அசுத்த நடக்கைகள், பழைய அசுத்த பேச்சுகள் எல்லாம் மாற்றி பரிசுத்த வார்த்தையும், பரிசுத்த சிந்தனையும், பரிசுத்த எண்ணமும், பரிசுத்த நடையும், பரிசுத்த கிரியையும் கொடுத்து உன்னை உயர்த்துவார். அவர் சந்நிதியில வாங்க, அவர் பார்த்துக் கொள்வார். இந்த வார்த்தை மூலமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.